எவ்வளோ லசந்த விக்ரமதுகுமார் எத்தனை மீடியா பர்சனல் தூக்கி போனவன், களவண்டவன், சுட்டவன், கொண்டவன் எல்லாம் வெளியே பீஸ்ஃபுல்லா இருக்கிறான். ஆனா நேத்து மட்டும் 24 அவருக்குள்ள ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் சேர்மன் வீட்டுல களவு போனதை நேத்து சுட்டதை உடனடியாக அரசாங்கம் பிடிச்சிச்சு. ஏன் இந்த ரெட்ட வீதம் எங்களுக்கு விலக மாட்டேங்குது? ரெட்ட முகமே ஜனாதிபதி போடுறாரு. அந்த மக்கள் ஜனாதிபதி போன நேரம் கிளம்பிய மக்கள் சொன்னது உடனடியாக விட பிடிச்சாகணும்னு சொல்ல போலதான் ஜனாதிபதிக்கு விளங்கிச்சு. ஓ நிலைமை சரியில்லைன்னு சொல்லி அப்படி ஒரு வேலை நினைச்சு இன்று கௌரவ சுரேஷ் பிரபு சென்றமாய் பாருங்க இன்றைக்கு நடக்கிற அநியாயங்களை. நார்த்ல அப்படியே டீச்சிங் அப்பாயின்மெண்ட் ஆர்மியால் யாரப்பா கேட்டு ஆர்மிக்காரங்க வந்து படிச்சு கொடுக்க சொல்லி நான் கேட்டோமா? டிஎன்ஏ கேட்டுச்சா? இல்ல. உங்களுக்கு டீச்சிங் ஒன்றா நீங்க குழம்புல கொடுங்க. இப்ப ஆர்மிக்காரன் இப்ப காந்து ப்ரோ பண்ணி முடிஞ்சு, கார்டன் தூத்து முடிஞ்சு, ஆனை வளர்த்து முடிஞ்சு, இப்ப அவனுக்கு கடைசியா கிடைச்சிக்க வேலை வந்து இப்ப படிச்சு கொடு. சும்மா இருக்கிறன்னு நீ படிச்சு கொடு. நல்ல மரக்கறி வியாபாரம் பண்ணி சின்ன சின்ன பட்டால கொண்டு ஒரு ஏரியால வச்சு வியாபாரம், மத்தவனுக்கு வியாபாரம் இப்ப பண்ணிடலாம். இப்ப பாருங்க ஒரு இடத்துல கேன்டீன் போட்டிருக்கி, சாப்பாடு பார்சல் 40 ரூபா கொடுக்குறான், கடைக்காரருக்கு 100 ரூபா குடிக்கலாம் சாப்பாடு அவன் கொடுக்குறான். ஏன்? இவனுக்கு லேபர் காஸ்ட் ஒன்று இல்லை. ஆமியால சம்பளம் கொடுக்குறான், ஆமியால வாழம் கொடுக்குறான், ஆமியால டீசல் கொடுக்குறான், ஆமி வர சாமான் இவனுக்கு கொடுக்க, இவன் ஆக்கி கொடுத்து 40 ரூபா கொடுக்கான். அப்ப மத்தவன் என்ன செய்வான்? வியாபாரம் பண்ணிடலுமா? இப்ப வியாபாரிக்கும் அடி, நீ வியாபாரம் பண்ணாது, பேமெண்ட்ல இருக்கிறவனுக்கு அடி. இது என்ன அரசாங்கம் ஒத்தனை செல்லிக்கொள்ள? எங்க தான் அரபுநாட் நெதி பெரமுநாட் தான். இது அரபுநாட் சென்னை ஒரு நேரத்துக்கு ஜனாதிபதி சொல்றாரு, சிகிச்சை நினைச்சா எனக்கு சரியான மனவர்த்தம், அழுகுறாரு. நான் என்னைக்கு மௌகி செய்ய இருக்கல, மந்திரிமார் தான் 117 பேர் சைன் பண்ணி கொண்டான். அவன் சைன் பண்ணதே வெள்ளை பேப்பர்ல, அவனுக்கு தெரியும் என்ன இருக்குன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்தான். இப்ப நான் இம்பீச்மெண்ட் செய்யணும். அப்ப நான் இதுல சாட்டிஸ்ஃபைடு இல்ல, இவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல நான் சாட்டிஸ்ஃபைடு இல்ல. இதான் நீங்க எல்லாரும் மீடியா பாத்தீங்க. அதுக்கு ஒரு என்ன சொல்றாரு, நான் விட மாட்டேன், நீங்க அனுப்பிட்டு தான் மறுவேளை பாக்குறாரு. அதுக்கு ஒரு திரும்ப சொல்றாரு, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் போட போறேன். இந்த இண்டிபெண்டன்ட் கமிஷன்ல தார போட போறேன் நியாஸ்ரீ அமரசேகர். எனக்கு சரசில்வா போடலன்னு சொல்லி இன்னைக்கு டினை பண்ணிக்காங்க. இன்னும் பேர் 4 பேர்ட்ட பேர் தெரியாவும் ஒத்தருக்கு. ஜனாதிபதி போட்டுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு, ஆனா இந்த 4 பேர்ட்ட பேர் தெரியாவும். இதுதான் உண்மையான நிலைமை. அதே மாதிரி நாளைக்கு எடுக்க போறாங்க இந்த ஷியானி பண்டாரை இம்பீச்மெண்ட். இது இம்பீச்மெண்ட் இல்ல, நோ மோர் இம்பீச்மெண்ட் இன் திஸ் கண்ட்ரி. சுப்ரீம் கோர்ட் இஸ் த மோஸ்ட் சுப்ரீம் பாடி that can give interpretation to parliament. That has been accepted not only by Chamal Rajapaksa but also by Andrew Bandaranaike. They were charging on Andrew Bandaranaike's statement that he said during the UNP regime that it is law, but these standing orders have to be made law and nothing but the law. So now they went against. Now Chamal Rajapaksa being the speaker, we have never seen him addressing a press conference. We only see the Naribana coming. Every day Naribana is on TV saying something or misleading the public. That's another issue for the opposition to be taken. He doesn't know what he is talking. They have never been in parliament first. He just come in. அவர் சொல்றாரு, முத நியூஸ் வந்து 2 தெரனே நியூஸ் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துல போனுக்கு opposition walks out of party leaders meeting சொன்னதோட இவர் கால் பண்ணி எல்லாத்தையும் த்ரெட் பண்ணியாரு. how can you put what I say? all party leaders agreed for the debate on the 10th and 11th. so we saw outside parliament. பாராளுமன்றத்துக்கு வெளியே நாங்க பார்த்தோம், எல்லா எம்பி மாறும் சொன்னாங்க. நாங்க ஸ்பீக்கரோட இருந்த ஸ்பீச்ல மீட்டிங்ல இருந்து நாங்க வெளியே ஆகிட்டோம். இந்த தீர்மானத்துக்கு நாங்க இல்ல, இந்த இம்பீச்மெண்ட் எடுக்கவே இயலாம் என்ற ஆகுது. இப்ப now you know there is a problem in the country. There is a constitutional crisis in the country. What do? We have to sit and talk, not be vindictive, not only to chase the chief justice of this country away, but sit and talk and see where it has gone wrong. If we will sit like Ranil Wickremesinghe said yesterday, the honorable leader of the opposition very rightly said,
There is a crisis in this country between the judiciary and the legislature. Let us sit and talk. Honorable Speaker, you must give a little time. Consult somebody and do the right thing. Because there is no parliament can have a order paper to impeach the Chief Justice of this country, because the Supreme Court has given the interpretation and the Court of Appeal has quashed the findings of the Parliamentary Select Committee. So there is no way that you can debate this. If the President is claiming to be a lawyer, if the President has a heart, if the President feels sorry for Chief Justice, we don't say don't impeach. You impeach so many ministers who are of this country. We can give you a list. As I told you earlier, we can have a 1 kilometer dosha abhiyoga against the government, all the wrongdoings of your ministers and your family. We will do. Let us all sit and talk, sort this out. You do the proper way it has to be done. If the Supreme Court is supreme, the people of this country has confidence in the Supreme Court, not the President. Though he says he has confidence, we say no. He doesn't have confidence, that is why he wants to impeach the Chief Justice of the country. This is only a UPFA finding report, not an impeachment by Parliament. That has to be made very clear. Ada අපි සියලු දෙනාම දැක්කා